பாக்கியலட்சுமி தொடரில் கோபிக்கு லெமன் ரைஸை உருளைக்கிழங்கும் செஞ்சு வைக்கிறதுனால ஈஸ்வரி ராதிகா மேலே கோவப்படுறாங்க. மறுநாள் இருக்கிற ராதிகா கிட்ட ஹெல்த்தியான ஃபுட்டாக சமைக்க மாட்டியா, உடம்பு சரியில்லாதவனுக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஹெல்த்தியாக தான் சமைக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. நீ செய்கிற உப்புமா லெமன் சோறு தான் உனக்கு ஹெல்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஹெல்த்தியாக தான் செய்கிறேன், அது நான் செய்கிறது தான் என் கோபிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராதிகா சொல்லவே, கோபி வந்த உடனே யார் சமைக்கிறது பிடிக்கும், அவள் சமைச்சது நல்லாவா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியாமல் கோபி திருன்னு முழிச்சுக்கிட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. பிறகு அங்கே உட்காந்துருக்க ஈஸ்வரியை ராதிகா கூட்டிக்கிட்டு போகிறாங்க. தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா நடக்கிறதே வேறு. வயசாச்சுன்னா சாப்பிட்டோமா உட்காந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிற செல்வியை சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புன்றாங்க. ஏன்க்கா அவசரப்படுற, உள்ளே போன அம்மாவை இன்னும் காணோம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு வரேன். ராதிகா கூட்டத்தை செமத்தியாக கவனிச்சிருக்கும் பழகுது அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. அங்கே வர்ற ஈஸ்வரி ஒரு மாதிரி உம்முன்னு வராங்க, புலம்பிகிட்டே வராங்க. எண்ணி அதிகாரம் பண்ணுறா அப்படி இப்படின்னு ராதிகா மேலே கோபமாக பின்னாத்திக்கிட்டு வராங்க. அங்கே நடந்த விஷயங்களை அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை ராதிகா பாக்கியா கேட்டும் கேட்காத மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறாங்க. வேலை செஞ்சுக்கிற செல்வி கிட்ட வந்து, அப்படியா என்ன உங்களை பார்த்து அப்படி கேட்டாங்க, நீங்கள் சும்மா விட்டீங்கன்ற மாதிரி செல்வி கேட்குறா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு செல்வியை அனுப்பிச்சி விட்டுட்டு பாக்கியா கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் பையன் மருமக சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் குடும்ப விஷயம், அதில் நான் தலையிட மாட்டேன்னு பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்குற ஈஸ்வரிக்கு டென்ஷனாக